ஹாய்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா வந்து ஈவில் சைனோடைய தேர்ட் பார்ட் தான்ட்ட பார்க்க போறோம். செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? வயனும் நிலாவும் நீராவும் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அதுவும் இல்லாம வயன், நிலா தனித்தனியா ஒரு எஃப்எஃப் சேனல் வச்சிருக்காங்கன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு எஃப்எஃப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியும். நம்ம இத பத்தி பேசிட்டு நைட் ஃபுல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அலப்பற பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம் அண்ட் ஜங்குக் வந்து அவங்களோட ஒய்ஃப எழுப்புறாங்க. அவங்க 2 பேரும் தூங்கும்பொழுது எப்படி தூங்குனாங்கன்னா, சண்டை போட்டுட்டே தூங்குன மாரி தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பயந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் எழுப்பி 2 பேரையும் காலேஜ் அனுப்புறதுக்கோசரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லி ரூமுக்கு தொரத்தி விட்டுட்டு, இவங்க ஆரம் வந்து வெளிய போயிடுறாரு. ஜாங்கோக் போய் லிவிங் ரூம்ல இருக்க சோஃபால உட்காந்துட்டு இருக்காரா. ஸோ ஜிம்மன் வந்திருப்பாரு. அதோட முடிச்சிருப்போம். இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம ஜிம்மினா வந்துட்டு "பாவம்டா" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சொல்ல, "என்ன சொல்றீங்கய்யா?" "ஆமா, ஆ ஆரம் ஒய்ஃப் நிலாவும், உன் ஒய்ஃப் ஃபயனும் 2 பேரும் சேர்ந்து இனிமே படிப்பாங்க. நீயும் ஆரமும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும்." அப்படிங்க. "ஓ நீ ரொம்ப பாவம்டா" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஏன் அப்படி சொல்றீங்க இப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமான்டா, நீ ஆரமோட தூங்கணும்டா, ஆரமோட தூங்கணும்." "ஓ! சொல்ல வரீங்களா? நைட் ஆரமையாங்க ஏதாச்சும் போட்டு உடைச்சிருவாருன்னு சொல்றீங்களாயா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ப ஜிமின் தலையில அடிச்சுட்டு, "இவன திருத்த முடியாது. விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எழுந்து போயிடுறாரு. வந்துட்டு நெக்ஸ்ட்டு வயன் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வெளிய வரும்போதே, "மா டிஃபன் ரெடியா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரா. ஜங்குக்கு புரியல. என்ன வயன் கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்ணிட்டு அவர் நின்னுட்டுருக்காரு. இவ டோர் ஓப்பன் பண்ணும்போது கரெக்ட்டா கிச்சன் ஏரியான்னு சொல்லியிருக்கேன்ல. அங்க ஆரா வந்து நின்னு சமைச்சுட்டு இருக்காங்க. ஜின் வந்து காய் நறுக்கிட்டு இருக்காரா. இவ கத்துனத பார்த்தோனே 2 பேருக்கும் கியூட்டா இருக்கு. 2 பேரும் நம்ம ஆரா சொல்றா, என்ன சொல்றான்னா, "வயன் போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்காரு. உனக்கு ஃபுட்டு நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வயனுக்கு ஒரு மாரி இருக்கு. ஐயோ! என்ன காரியம் பண்ணடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு. வயன் ஒரு மாரி ஷை ஆயிட்டே போய் உட்கார்றான். ஸோ போய் உட்காந்துட்டு, "சிஸ்டர் ஐ அம் சாரி. நான் எங்க வீட்ல இருக்கிறதா நெனச்சுக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி அவ வந்து ஆரா கிட்ட சொல்ல, ஆரா இருந்துட்டு, "சரி ஓகே. இதுல என்னடா பிரச்சனை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஜின் கிட்ட ஆரா சொல்றா, "நீ நமக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்தா இப்படித்தானே மம்மின்னு சொல்லுவா. கியூட்டா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு வயன பார்க்க பெரிய பொண்ணு மாரி தெரியல. என்னமோ 2ண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் போற மாரி இருக்கு. எனக்கு வயன ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல, மேலேருந்து நம்ம நிலா கீழ இறங்கி வரும்போதே, "ஜின்னய்யா ஃபுட் ரெடியா? எனக்கு பசிக்குது. நைட் ஸ்டடி பண்ணி எனக்கு பசிக்குது ஜின்னயா" அப்படின்னு கத்திட்டே வரா. ஜின்னுக்கு சிரிப்பு வருது. நமக்கு ஒரு பொண்ணு மட்டும் இல்ல. வயன் மட்டும் நம்ம பொண்ணு இல்ல. மேலேருந்து ஒருத்தி ஓடி வரா பாரு நிலா. அவளும் நம்ம பொண்ணு தான். பாரு குழந்தை மாரியே நடந்துக்கிறா. அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜின்னு வந்து ஆரா கிட்ட. ஆரா சிரிக்கிறா. இந்த மாரி 2 குட்டி குட்டி லிட்டில் பேபீஸ் தான் எனக்கு வேணும். கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா சொல்றா. ஏன்னா இவங்க 2 பேரும் அவ்ளோ கியூட்டா நடந்துக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஜின்னு சொல்றாரு அப்பதான். நிலா நீ வந்து டைனிங் டேபிள்ல உட்காரு. ஒயன் பக்கத்துல உட்காரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜங்குக்கும் அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு ஜின்னு வந்துட்டு ஜங்குக் கிட்டயே சொல்றாரு. "ஜங்குக் நீ வந்து உட்காந்து ஃபுட் சாப்பிடு. 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க." அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவரும் வந்து உட்காந்துர்றாரு. அவரு வந்து நம்ம ஒயன் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. லெஃப்ட் சைடு நம்ப நிலா, ரைட் சைடு நம்ம ஜங்குக் இப்படி உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆ வந்து இவங்க 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆரா வந்துட்டு, "உனக்கு ஃபுட் புடிச்சிருக்கா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு புடிச்சிருக்கு அக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றா. நெக்ஸ்ட் வந்து வயன்கிட்டயும் கேட்கிறா, "உனக்கு ஃபுட் செட் ஆயிடுச்சாம்மா? உனக்கு புடிச்சிருக்கா? உனக்கு எதுலயாச்சும் அலர்ஜீஸ் இருக்கா? சொல்லு. அப்பதான் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது உனக்கு அலர்ஜீஸ் இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்ல, "இல்லக்கா எனக்கு அலர்ஜீஸ்னா வந்துட்டு நெறைய சீஸ் சேர்த்துக்க மாட்டேன். சீஸ் சாப்பிடலாம். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சீஸ் சாப்பிடும்போது எனக்கு அலர்ஜி மாரி ரெட்டிஷ் ஆயிடும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓகே. இனிமே நான் அதிகமா சீஸஸ் போடாம உனக்கு சமைச்சு தரேன்." அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. "தேங்க் யூ அக்கா. இதுவரையும் எனக்கு அக்கான்னு யாருமே இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்து சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு நம்ப ஆ ஆராவ ஹக் பண்ணிக்கிறாளா, நிலாவும் பின்னாலயே ஓடி வந்துட்டு நம்ம வயன தள்ளி விட்டுட்டு, "அவ என்னோட அக்கா தெரியுமா? நீ எதுக்குடி கிட்ட வர?" அப்படின்னு சொல்றா. இவ இன்னொரு சைட் போய் ஹக் பண்ணிக்கிட்டு, வயன் போய் ஆரவ ஹக் பண்ணிக்கிட்டு நிலாக்கிட்ட, "ஏய் இவங்க எனக்கு தான் அக்கா, உனக்கு அக்கா கிடையாது போடி" அப்படின்னு சொல்லி சொல்றா. 2க்குமே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஜங்குக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனுசன் ஃபுட்லயே கைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சாப்ஸ்டிக்ஸ் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கிச்சன்லேருந்து பார்க்குற நம்ம ஜின்னுக்கு வந்து செம்ம கியூட்டா இருக்கு. "என்ன இதுங்க இப்படி பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஜங்குக்கு ஓவரா சவுண்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் "ஏன் அக்கா, ஏன் அக்கா, ஏன் அக்கான்னு" 2 பேரும் மாறி மாறி சவுண்டு போட, ஜங்குக்கு இருந்துட்டு, "இது சரிப்பட்டு வராதுன்னு" சொல்லிட்டு, "ஒயன்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒயன் கண்டுக்க கூட இல்ல. உண்மைய சொல்லப்போனா, ஒயன் ஜங்குக்க மனுஷனா கூட மதிக்கல. அங்க இருக்கிறதா கூட கன்சிடர் பண்ணல. ஸோ வந்துட்டு, அவ பாட்டுக்கு "இவங்க எங்க அக்கா தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு சொல்றா. ஆ நம்ம நிலா என்ன சொல்றா, "ஆஹா, வீட்டுக்கு வந்தே 1 நாள் தாண்டி ஆகுது. நான் வந்து 2 வீக்ஸ் ஆகுது தெரியுமா? நீ ஜஸ்ட் 2 வீக்ஸ் ஆகுது. நான் வந்து 1 நாள் ஆகுது தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நிலா கிட்ட வயன் சொல்ல, "ஆஹா!" அப்படின்னு சொல்லி 2ங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்பதான் நம்ம அம்மு வரா. அம்மு வந்து ரெடி ஆயிட்டு கீழ வரா. ஸோ கீழ வந்து இந்த சண்டை நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, "ஆஹாஹா! அக்காவ பங்கு போட்டுக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். எனக்கு தான் முதல்ல. அவ என்னோட ஃப்ரெண்டு 2 பேரும் விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அம்மு இருந்துட்டு வயன்கிட்டயும், நிலாக்கிட்டயும் சொல்றா. அம்மா வந்துட்டு இப்படி சொல்ல, ஸோ அம்மாவும் வந்து இவங்க 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு நின்னுக்கிறா. புரொடெக்ட் பண்ற மாரி ஆறாவ. ஸோ வந்துட்டு இப்படி நின்னுட்டுருக்க, வயனும் நிலாவும் மூஞ்ச தொங்க போட்டுர்றாங்களா, "எங்களுக்கு ஃபுட்டே வேணாம், நாங்க போறோம்" அப்படி சொல்லிட்டு வயன் சொல்ல, ஸோ நிலா இருந்துட்டு, "ஆமா நான் போறேன்" அப்படின்னு சொல்றா. வயன் கைய வந்து நிலா பிடிக்க விடுறாளா, நிலாவோட கைய வயன் தட்டி விட்டுட்டு, "ஏ போடி நீ எனக்கு காஃபியே வாங்கி தரல, உன்ட்ட பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ அதுக்கு நிலா வந்துட்டு, "சரி வா நான் உனக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நீ எனக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி குடு. 2 பேரும் மாறி மாறி ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பி போவோம்." அப்படின்னு சொல்லி இதுங்க 2ங்களும் பேசுது. ஸோ நம்ப ஆராக்கு பயமாயிடுது. ஐய்யய்யோ! இதுங்க கிச்சன் பக்கம் போயிருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுங்க 2ம் சொல்லிட்டு வேக வேகமா கிச்சன் ஏரியாக்குள்ள போயிர்றாங்க. ஜின் அங்க வந்து ஹெட்செட்லாம் மாட்டிட்டு சூப்பரா பாட்டு கேட்டுட்டு, காய் நறுக்கிட்டு மித்தவங்களுக்குலாம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜின் வந்து அந்த தவா இருக்கும்ல, ஸோ அந்த பேன்ல தான் ஏதோ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. அந்த அதுக்குள்ள ஃபுட் இருக்கு. அதாவது அப்படி என்ன பாயில் ஆயிட்டு இருக்குன்னு, அத எடுத்து கீழ வயனும் இல்லாம கீழ வச்சுட்டு, ஸோ மில்க்க ஊத்தி அத பண்ணி, இத பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜின் அப்பதான் கவனிக்கிறாரு. "என்ன பண்ணுதுங்க இதுங்க 2ங்களும்? என்ன பண்ணுதுன்னே புரியலையே!" அப்படின்னு சொல்லி 2 நிமிஷம் நின்னு கவனிச்சுட்டு, ஹெட்செட்லாம் கழட்டி போட்டுட்டு கேட்குறாரு வயன பார்த்தும், நிலாவ பார்த்தும். எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" அப்படிங்கிறேன். "அண்ணா, அண்ணா எனக்கு காஃபி போட சொல்லி தர்றீங்களா?" அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஜின்னு பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வயன், "எனக்கு டீ போட சொல்லி தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜின், "எதுக்கு நீ காஃபி போடணும்? ஏன் நீ டீ போடணும்னு?" சொல்லி 2 பேரும் மாறி மாறி கேட்க, எங்க 2 பேருக்குள்ள போன வாரத்துல ஒரு சண்டை இப்படிதான். டீ இவ காஃபி வாங்கி தர சொல்லி என்னை ஏமாத்திட்டாயாம். அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ பார்த்து வயன் சொல்ல, "ஓஹோ! அப்படியா? என்னுடைய கியூட் பிரின்சஸ் அப்படிதான் சொல்லிட்டாளா? உன்னை ஏமாத்திட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதுக்கு நம்ம வயன் இருந்துட்டு, "ஆமா, ஆமா என்னை ஏமாத்திட்டாயாம்." அப்படின்னு சொல்லி நிலாவ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல, ஸோ நிலா வந்துட்டு, "ஐயா! நீங்க அவன் சொல்றத வச்சு என்ன தப்பா எடை போட்டுறாதீங்க. நான் வாங்கி வச்சேன். ஏதோ ஒரு நெனப்புல குடிச்சுட்டேன். சாரி ஆயா. அதான் நான் காஃபி போட்டு தரேன் சொல்றேன்ல. ஆனா எனக்கு அடுப்பு பத்த வைக்க தெரியாது. அதனால தான் நான் போடல. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ அப்போ வயன் இருந்துட்டு, "அப்போ உங்களுக்கு வந்து நிலா மட்டும் கியூட் பிரின்சஸ். அப்ப நான்?" அப்படின்னு சொல்லி இதுங்க 2ம் அடுப்பு பக்கத்துல ஜின்னு கூட பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்கு. ஸோ இவங்கலாம் அதாவது மித்த மெம்பர்ஸ் அதாவது அம்மு, அப்புறம் ஆரா, ஜங்குக் இவங்கலாம் வந்து டைனிங் ஏரியாலயே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜின்னு வந்து யோசிக்கிறாரு. சரி, எனக்கு வந்து நிலா கியூட் பிரின்சஸ். நீ வந்து பிரிட்டி பிரின்சஸ். எனக்கு 2 பேருமே பிரின்சஸ். எனக்கு 2 பேருமே ரொம்ப புடிச்சிருக்கு. என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓஹோ! அப்ப நாங்க 2 பேரும் பிரின்சஸ். நீங்க மட்டும் ஹேண்ட்ஸமா? ஏதோ சொல்லுவீங்களே வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றா. அப்போ வயன் கேட்குறான். ஆஹா! அப்படிதான் ஹயங் சொல்லுவாரா? அண்ணா அப்படிதான் சொல்லுவாரா? வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்ன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் தலையாட்டுறா. சரி, சரி. என்னோட கியூட் அண்ட் பிரிட்டி பிரின்சஸ் 2 பேரும் சைட்ல நில்லுங்க. நான் உங்களுக்கு காஃபி அண்ட் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வயன் அப்பதான் சொல்லுவான். ஹயாங், நான் காஃபியும் குடிக்க மாட்டேன், டீயும் குடிக்க மாட்டேன். எனக்கு மில்க் மட்டும் ஒரு கிளாஸ் குடுங்க போதும் அப்படிங்க. நம்ம நிலா இருந்துட்டு, இல்ல ஹயாங் அவளுக்கு காஃபி தான் குடுக்கணும். காஃபி வாங்கி தரலன்னு சொல்லி தானே என்கிட்ட சண்டை போட்டா. அவ காஃபி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு 2ங்களும் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஆரமோட என்ட்ரி. ஸோ வெளிய போயிருந்த மனுஷன் உள்ள வராரு, வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா இதுங்க 2 வீடே சவுண்டா இருக்கு. ஸோ மேலேருந்து சுகா கத்துறாரு. என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாரி அவரும் கீழ இறங்கி வராரு. ஸோ ஹோபி வந்து அவர் பாட்டுக்கு அவர் உண்டா ஒரு வேலை உண்டுன்னு ரூம்ல படுத்திருக்காரு. ஆனா அனா மட்டும் கீழ இறங்கி வராங்க. ஸோ இவங்க எல்லாம் கீழ இறங்கி வர, நம்ம ஜிமின் அண்ட் தியா எங்கன்னு கேட்பீங்க. அதுங்க 2ம் காலையிலே ஜாகிங் போறோம்ன்னு சொல்லி வெளிய கிளம்பி போயிடுச்சுங்க. ஓகேவா?
ஸோ என்ன ஆகுது, ஆரமும் உள்ள வர என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் கிச்சன் ஏரியா வந்து பார்க்க, ஸோ வயன் அண்ட் நிலா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜின்னு கம்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காரு. "ஓகே, ஓகே, ஓகே. 2 பேரும் சண்டை போடாதீங்க. ப்ளீஸ் நான் சொன்னா கேட்கணும். 2 பேருக்குமே நான் மில்க் ஒரு கிளாஸ் ஆத்தி குடுக்குறேன். ஸோ நீங்கலாம் வந்து காஃபி, டீலாம் குடிக்கக்கூடாது. மில்க் தான் குடிக்கணும். சரியா? ஸோ உங்க 2 பேருக்கும் நான் ஒவ்வொரு கிளாஸ் மில்க் தரேன். குடிச்சிட்டு போங்க. அப்பதான் வளருவீங்க. இல்ல இன்னும் ஷார்ட்டாவே இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் குட்டை தான். இல்லன்னு சொல்லல. ஷார்ட் தான். ஸோ ஜின் இப்படி சொன்னோனே, "அப்ப எங்க 2 பேரையும் குட்டைன்னு சொல்றீங்களா? ஆ எங்க 2 பேரையும் ஷார்ட்டுன்னு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோரஸா வந்து நம்ம ஜின்ன வந்து சுத்திக்கிறாங்க. ஸோ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க எப்படி தன்னை விட பெரியவங்க அண்ணாவோ, அக்காவோ கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்தா எப்படி அடிப்பாங்க, அது மாரி 2 பேரும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜாங்குக்குக்கும், நம்ஜூனுக்கும் "ஐய்யய்யோ! இதுங்க 2 என்ன பண்ணுதுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு, ஜாங்குக் வந்து வயன புடிச்சு இழுக்குறாரு. நம்ஜூன் வந்துட்டு நிலாவ புடிச்சு இழுக்குறாரு. 2 பேரும் வந்து "அடங்கல அப்பயும், என்ன விடுங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்க தள்ளி விட்டுட்டு போக ட்ரை பண்றா வயன். ஸோ நிலா வந்து ஆரம்ப தள்ளி விட்டுட்டு போக ட்ரை பண்றா. ஜின்னு "விடுங்கடா, அவளுக சும்மா அடிக்கிறாளுக, அடிக்கிறதே வலிக்கல. சும்மா அடிக்கிற மாரி சீன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படிங்க. வாரா இருந்துட்டு இத பார்த்து சிரிக்கிறா. ஸோ மேலேருந்து அந்த ஹனாவும் ஹனா பார்த்துட்டு "என்னது இதெல்லாம்? நம்ம வீடு வர வர ஒரு ப்ளே ஸ்கூல் மாரி மாறிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாரி சிரிக்கிறா. அவளுக்கும் பார்க்க கியூட்டா இருக்கு. ஸோ நம்ஜூன் கேட்குறாரு, "நிலா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிதான் ஒருத்தவங்கள அடிப்பியா பெரியவங்கள?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல மேடம். இல்ல, இல்லன்னு அவரு ஷார்ட்டே சொன்னாரா? உங்களுக்கு என்ன நான் என் அண்ணன தானே அடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அ ஆரம்ப பார்த்து சொல்லிட்டு ஜின் பக்கம் திரும்பி, "ஆமா தானண்ணா, நான் உங்கள அடிக்கலாம் தானே. எனக்கு அடிக்க உரிமை இருக்கு தானே. நான் உங்க கியூட் பிரின்சஸ் தானே. சொல்லுங்க." அப்படிங்க நம்ம ஜின்னு வந்துட்டு ஆரம்ப பார்த்து, "ஆமாமா. என்னோட சிஸ்டருக்கு என்ன அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீ ஏன்டா கேட்குற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம வயனோட கைய பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல ஜாங்குக். ஜாங்குக்குக்கு வந்து அந்த இல்யூஷன்ஸ் கன்டினியூவேட்டா வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த வுடன் ஹவுஸு, ஸோ வுடன் ஹவுஸ்க்குள்ள அவரு போறாரு. ஃபர்ஸ்ட் ஆச்சு கொஞ்சம் தான் உள்ள வந்திருப்பாரு. ஸோ உள்ள என்டர் ஆனோனயே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவரால போகவே முடியாது. ஆனா மேலருந்து இந்த நெயில்ஸ வச்சு கீற சவுண்ட் மட்டும் ஹெவியா கேட்டுட்டே இருக்கும். ஸோ ஜாங்குக் இப்படி ஃபீல் ஆயிட்டே இருக்கு. இந்தாண்ட வயனுக்கு வந்து ஒரு மாரி ஆகுது. சொல்லப்போனா எப்படி சொல்றது? ஸோ அவளோட ப்ரேஸ்லெட்ல இருக்க அந்த சைன் மட்டும் நல்லா டார்க்கிஷ் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் அவள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க. ஸோ அவளால முடியல. ஒரு மாரி எப்படி சொல்றது? மயங்கி கீழ விழற மாரி போறா. அதுக்குள்ள என்ன நெனச்சான்னு தெரியல. ஜங்குக்க தள்ளிவிட்டு வேகமா நகர்ந்துடுறா. ஸோ நகர்ந்தோனே அவளுக்கு அந்த மயக்கம் வரதெல்லாம் நின்றுது. அந்த சிம்பிள்ல லைட் எரியறது நின்றுது. ஸோ ஜங்குக்கு அந்த இல்யூஷன் நின்றுது. ஸோ இது மாரிலாம் நின்றுதா, ஸோ இதுங்க 2ங்களும் அந்த சண்டைய விட்டுட்டு இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. ஸோ வந்து இப்படி 2 பேரும் பண்ட்ருக்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆரம் வந்து 2 பேருக்கும் காலேஜ்க்கு நேரம் ஆகலையா, 2 பேரும் கெளம்புங்க அப்படிங்கிறாரா. ஸோ நம்ம வாயன் இருந்துட்டு ஓகேன்னு சொல்லி தலையாட்டிறா. நிலா இருந்துட்டு, "ஏன் நீ ஓவரா வந்து அ எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருக்காத வயன். அப்புறம் அப்புறங்கிறாளா. "அப்புறம் என்னடி? அப்புறம் உன்ன மாதிரி என்னையும் சொல்லுவாங்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நிலாவ பாத்தா வயன் சொல்றா. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க இப்படி போயிட்டே இருக்க. ஸோ ஜங்குக் வந்து, நான் 2 பேரையும் விட்டுர்றேன். நீங்க ஸ்டுடியோ போங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஆரமும் போயிடுறாரு. ஸோ வயன் அண்ட் நிலா 2 பேருமே வந்து ஜங்குக் தான் கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. போற வழி ஃபுல்லா எப்படின்னா, கார் ஃப்ரண்ட் சீட்ல ஜங்குக் அண்ட் நிலா உட்காந்துருக்காங்க. ஸோ வயன் பின்னால உட்காந்துருக்கா. ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரா. ஸோ கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டே வருவா. வந்திருக்க கமெண்ட்ஸ்லாம் உட்காந்து படிச்சுட்டு வருவா. ஸோ நிலா வந்து போற வழியெல்லாம் கடைய பார்த்து, "அண்ணா எனக்கு இது வேணும், அது வேணும். இன்னைக்கு ஈவினிங் வரும்போது ஸ்ட்ராபெர்ரிஸ் வாங்கி தரியா?" "இல்ல, இல்ல ஸ்ட்ராபெர்ரிஸ் வேணாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறியா?" "அதுவும் வேணாம். யாருக்கும் தெரியாம நானும் நீயும் போயிட்டு நானும் நீயும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வருவோமா?" அப்படின்னு சொல்லி நிலா வந்து ஜங்குக் கிட்ட கேட்டுட்டு இருக்க. நிலா வந்துட்டு நிலா கிட்ட வந்து ஜங்குக், சரி போலாம். சரி போலாம். சரி போலாம்ன்னு" சொல்லி தலையாட்டிட்டே வராரு. ஸோ எப்படின்னா, இந்த வீட்லயே சின்ன பொண்ணுனா நிலா. ஸோ நிலாவோட ஏஜுக்கே ஒரு பொண்ணு வந்திருக்கான்னா, அது வயன் தான். ஸோ இந்த வீட்லயே குட்டி குட்டி பொண்ணுங்கன்னா, அது 2ம் இவங்க தான். சொல்லப்போனா எல்லார விட ஏஜ் கம்மி இவங்க 2 பேருக்கு தான். ஸோ அதனால இவங்க 2 பேருமே குழந்தைங்க மாரி இந்த வீட்ல. மக்கள் இப்ப எப்படி ஜங்குக் இருக்காரோ, அது மாதிரி. ஸோ ஜங்குக்கும் தலையாட்டிட்டே இருக்காரு. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம். ஸோ புதுசா ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதில வந்து அட்மின்ஸ் 3 பேரும் வயனு, நிலா
நம்ம மீரா 3 பேருமே. ஸோ, அதில வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேருமே அதிலயும் வீடியோஸ் போட்டுருப்பாங்க. ஸோ, அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம நிலாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கா. நிலாவோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் டோன் வந்தோனே, நிலா எடுத்து படிச்சு பார்க்குறா. செம்ம க்யூட்டா இருக்கு. அதுவும் எப்படி ஜங்குக்கா வந்து அவருடைய ரைட் சைடு லெஃப்ட் சைடு உட்காந்துருப்பார்ல. ஸோ, இவ என்ன பண்ணிறா, ஜன்னல் மேல சாஞ்சு, அதாவது விண்டோ சைட் சாஞ்சு வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ, க்யூட்டா இருக்கு. மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஸோ, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மெசேஜஸ்லயே பேசிட்டு இருக்காங்க. ஸோ, காலேஜும் என்டர் ஆயிடுது. ஸோ, நிலா வந்தோனே ஜங்குக் சொல்றாரு. வந்தோனே நிலா கிட்ட, "நிலா வந்துருச்சு. ஒயன் வந்துருச்சுன்னு" சொல்ல, நிலா ஃபர்ஸ்ட்டு இறங்கி போயிர்றா. ஒயன் வந்து இறங்கி போகும்போது ஜங்குக் கூப்ட்டு மாஸ்க்லாம் போட்டிருக்காரு, கேப்லாம் போட்டிருக்காரு. ஸோ, அவருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்காரு. ஸோ, ஜங்குக் வந்து ஒயன கூப்ட்டு ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ, அவகிட்ட ஒரு பேக்கேஜ் மாரி ஒரு பாக்ஸ் மாரி குடுக்குறாரு. "இது ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கோசரம் நான் நேத்து நைட் போய் வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அவளும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிறா. ஸோ, அது என்னது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவாடா? ஸோ, புடிச்ச சீன், பிடிக்காத சீன் எல்லாம் சொல்லுங்க. எங்கேயாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகேவா? பாய்.